மகாநதி சீரியல் நாளைக்கான புறமல விஜயோட தாத்தாவும் பட்டியும் காவிரியுடைய வீட்டுக்கு வராங்க. விஜய் கிட்ட எங்க மேல உள்ள கோவம் உனக்கு போலையா, ஏதோ பாட்டி தெரியாம தப்பு பண்ணிட்டா, மன்னிச்சுக்கப்பா, தயவு செய்து வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா விஜய் முடியவே முடியாது தாத்தா, நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கிறேன், தயவு செய்து என்ன கட்டாயப்படுத்தாதேன்னு உறுதியா சொல்லிடுறாங்க. அடுத்து தாத்தாவும் பாட்டியும் காவிரியுடைய அம்மா கிட்ட விஜய் என்னதான் எங்க மேல கோவமா இருந்தாலும் அதுக்காக எங்களுடைய முறையை நாங்க விட்டு தர முடியாது. காவிரி வயிற்றுல வளருது என் குடும்ப வாரிசு, அதனால நாங்க செய்ய வேண்டிய முறையை செஞ்சுதாமா ஆகணும். காவிரிக்கு வளகாப்பு பண்ணாலும் முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு காவிரியுடைய அம்மாவும் தாராளமா பண்ணுங்க, உங்க ஆசை பிரகாரமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து காவேரி தனக்கு வளகாப்பு நடக்க போகுதுன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப அடுத்து கங்காவை பார்த்துட்டு கங்காவுக்கும் உனக்கும் பேசாம காவிரி கூட சேர்த்து ஒரே வளகாப்பா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. காவேரி அதை கேட்டு பயங்கரமா சந்தோஷமா ஆறாங்க. ஆனா கங்கா எனக்கு தனியா தான் வேணும், அவ கூட எல்லாம் சேர்ந்து வைக்க கூடாது, அதுவும் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அடுத்து கங்காவுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே முதல்ல வளகாப்பு பண்றாங்க. இந்த விஷயம் பசுபதி கேள்விப்பட்டு பயங்கரமா ஷாக் ஆறாங்க. காவேரி கங்காவும் ரெண்டு பேருமே கன்சீவா இருக்கிறாங்களா, இது ஒரு விஷயம் போதும், இதை வச்சு அவங்க குடும்பத்தை அழிச்சலான்னு முடிவு பண்றாங்க. எப்படி அது காவேரி கங்கா வயிற்றுல வளர்ற குழந்தைய அழிச்சிட்டாலே போதும், அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தினால அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது, என்னையே பகச்சுக்கிட்டாங்களே, அவங்களுக்கு இதுதான் சரியான பதிலடியா இருக்குன்னு சொல்லிட்டு பசுபதி ஒரு பக்கம் திட்டம் போடுறாங்க.